நடன நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னுக்கு ஒரு பெரிய டெம்போ லாரி வந்து நிறுத்திருக்காங்க மறைச்சு. ஹலோ யாருங்க அந்த லாரி எடுங்க, ஒன்றுமே பார்க்க முடியல. ஏன் டான்ஸ் நிகழ்ச்சி நடக்கும்போது எதுக்கு டெம்போ லாரி வந்து நிறுத்திருக்கீங்க? சும்மா இருங்க, அவர் தான் டான்ஸில் ஒரு டெம்போ வேணும்ட்டாரு. டெம்போன்னா நல்லா எனர்ஜி ஆடன்னு சொல்லுது, அதுக்கு லாரியை வந்தால் முன்னுக்கு நிறுத்துவாங்க. இது நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளா மகிழ்ந்துக்கிற வேண்டியதான். காரணம் ஒரே விஷயத்தில் ஒழுங்கு கிடைக்கிறது. நன்கொடை கோயில் திருவிழா வருதுங்க, ஏதாவது நன்கொடை எழுதுங்க, ஒரு சின்ன தொகை எழுதுங்க, வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு. ஏய் நீ என்ன நினச்சிருக்க, ரூபா சொன்னியா, ஒரு 100 200 300 எழுது, வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு. நீ 300 வரைக்கும் நான் சொன்னேன், நான் 400 எழுதுறேன். இப்போ அடுத்த வேண்டா போவானா? காரணம் எல்லாரும் வாக்கிங் போகும்போது நாயை பிடிச்சிட்டு போவோம். ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மைலை வாங்கி பிடிச்சிட்டு போனேன். காலையில் 7 மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க. என்ன வினோதமான இருக்கே, என்னங்க 4 மைலோட போகிறீங்க? டாக்டர் சொன்னார், உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது. அதுதான் அறிவு வந்து எல்லாருக்கும் 5 அறிவு